அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் மீடியா லா புது சப்ஜெக்ட் ஒன்று கையாள போகிறோம். இன்னிலிருந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மீடியா லா. மிக மிக எளிமையான ஒரு சப்ஜெக்ட், மிக அற்புதமாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி எப்படி கான்ட்ராக்டோடு நம்ம உழண்டு கொண்டு இருக்கிறோமோ அதே போல் மீடியாவோடையும் நம்ம உழண்டு கொண்டு தான் இருக்கிறோம். இதை பிரித்து பார்க்க முடியாது நம்மளுடைய லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒன்றி காணப்படுகின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மீடியா லா. என்னெல்லாம் இந்த மீடியா லா பேசுது, எந்த மாதிரியான இடத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இந்த மாதிரியான விவகாரங்களை நம்ம இனி வரும் வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஊடக சட்டம் ஒரு அறிமுகம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மீடியாவுடைய கலர் புக், ஒர்க் புக் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மீடியா லா என்பது பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையம் மற்றும் பிற அனைத்து தகவல் பரிமாற்ற ஊடகங்களின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் சட்ட விதிகள். நிறைய மீடியாஸ் இருக்குது. நியூஸ் பேப்பர் இருக்குது, மேகசின் இருக்குது. நீங்களோ நானும் எழுதி துண்டு பிரச்சுரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு பிட்டு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியா லாவில் தான் கவர் ஆகும். இதில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம வழக்கை சந்திக்க நேரிடும். யாரையும் தவறுதலாக பேசிடக்கூடாது, யாரையும் நம்ம அவதூறாக பேசிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் மிக கவனமாக கையாளணும். மற்றும் நடைமுறைகளை குறிக்கிறது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மீடியா லாவுடைய கான்செப்ட். நீங்கள் என்னெல்லாம், இப்போ நான் ஒரு மீடியா முன்னாடி உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு மீடியா முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் எதனா அசிங்கமாக பேசிட்டாலோ இல்லை நீங்கள் எதனா அசிங்கமாக எனக்கு கமெண்ட் பண்ணிட்டாலோ ரெண்டுமே தவறு தான். மீடியா லாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தவறு தான். டிஃபமேஷனில் போய் நின்றுடும் அது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்டும் கூட. அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக கவனமாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் ஊடக சுதந்திரம், கண்டிப்பாக எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குது. என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் சில கட்டுப்பாடுகளுடன் தான் அந்த கருத்து சுதந்திரம் இருக்குது. அது முழுமையான கருத்து சுதந்திரம் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக இதை எழுதுங்க. நான் மறுபடியும் இந்த பேராகிராஃபை நான் படிக்க ஆசைப்படுறேன். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை. இந்தியாவில் ஊடக சுதந்திரம் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ. இந்த ஆர்டின் 19 சப்கிளாஸ் 1லேருந்து ஜி வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கடன்னு எழுதிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் தான் உங்களுக்கு உண்டான டாப்பிக்கே. கருத்துரிமை கீழ் பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2வின் படி சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. சும்மா வாய் இருக்குன்னு எதுவும் பேசிட முடியாது. சும்மா கை இருக்குன்னு இப்போ பெருசாக எதையும் எழுதிட முடியாது. சும்மா முன்னாடி கீபோர்டு இருக்குன்னு எதையும் டைப் பண்ணிட முடியாது. கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இவ்வளோதான் கான்செப்டே. என்னெல்லாம் மீடியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முதல் பிரிண்ட் மீடியா. நீங்கள் பேப்பரில் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான கான்செப்டும் இந்த இதில் வந்துடும். பேப்பரில் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம், நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா செய்திகளையும் பார்த்தீங்கன்னா தாங்கி கொண்டு வருகின்ற ஒரு பேப்பர். நல்லது சொல்லுது, கெட்டது சொல்லுது, நடந்ததை சொல்லுது, ஒரு சில நேரங்களில் நடக்காததை சொல்லுது. நடக்காததை சொல்லுதுன்னா எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 கிட்ட வந்துடுது. நடந்ததை சொல்கிறதுக்கு மட்டும்தான் அதற்கு ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1A பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்குது. நடக்காததை சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 அண்டரில் வந்துடும். அதற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை கூட வந்துடும். இந்த கோபப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துடும். கோபப்படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை என்ற கான்செப்டை மிக தெளிவான ஒரு கான்செப்டோடு எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். பார்க்காதவங்க அந்த படத்தை வேணால் பார்த்துருங்க. இந்த சப்ஜெக்டுக்காக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேகசின். இதில் மாத எழுதல் இருக்குது, வீக்லி இருக்குது, டெய்லி, இந்த மாதிரி நிறைய விவகாரங்கள் இருக்குது. பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய அனைத்து விதமான கான்செப்டும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா. நோட் பண்ணிக்கிங்க, நினைவில் வச்சுக்கிங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும் இந்த இன்ட்ரோடக்ஷன்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் மீடியா. ப்ராட்காஸ்ட்னா என்ன? டெலகாஸ்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு படத்து மூலமாகவோ அல்லது வாய்ஸ் ஓவரோ ஏதோ ஒன்று டெலகாஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராட்காஸ்ட் மீடியா. அது டெலிவிஷன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் பெரிய ரோல் பண்ணிச்சு. இப்போ டெலிவிஷன் ஒரு பெரிய விஷயமாவே யாரும் கருதலை. அந்த அளவுக்கு மீடியா செம்மையா வளர்ந்து போச்சு. ரேடியோ ரேடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. என்னுடைய சின்ன வயசுலாம் ரேடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கும். ரேடியோ டிவிலாம் இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். அதில் வர நியூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல்கள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் மீடியா தான். இது இல்லாமல் வேறு எதனா இது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம், தவறு ஒன்றும் கிடையாது. டிஜிட்டல் மீடியானா இன்டர்நெட்டில் எல்லா விதமான கான்செப்ட்டுகளும் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன சப்ஜெக்ட் வேணும் உங்களுக்கு, யூடியூப் போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் கிடைக்குது. ஈவன் சாரதி லா ஸ்டடீஸ் கூட இந்த கான்செப்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதுக்கப்புறம் ஓடிடின்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு. இது ஒரு ப்ராட்காஸ்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மீடியா லா. இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு பெயர்களில், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்ஜெக்டே இவ்வளோ தான். இதில் இம்பார்ட்டண்ட் ஆக்ட் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1978. இந்த இயர் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 2வது ஆக்ட். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இலகுவான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெப்த்தான ஒரு விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் அதிகமான மதிப்பெண்களை மிக எளிதில் பெற முடியும். கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1995 வந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் வந்தது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பெரிய பூம் ஆச்சு 2000. அப்போ இது வந்தது. இன்ஃபர்மேஷன் ஐடின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐடின்னு சொல்கிறது. ஸோ இத்தனை 4 விதமான ஆக்ட் இப்போ வரைக்கும் மீடியாவில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை தான் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். சேட்டலைட் மூலிமா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்து என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கு மீடியாவில். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னை தவிர்த்துக்கிட்டு ஒரு மெசேஜ் போயிட்டுருக்குன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு மீடியாவில் பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. மீடியா இல்லாத ஒரே ஒரு நிமிடத்தை கூட நம்மளால் கடத்த முடியாது. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு யுகம் போகிற மாதிரி இருந்தது. இப்போ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டில் போயிட்டுருக்கு. ஒரு நாள்ன்றது சர்வ சாதாரணமாக மூவ் ஆகிடுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மீடியா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரம்ன்றது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு நாள் மாதிரி ஓடிடுது. காரணம் இந்த மீடியா நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது என்றதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.